என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கிறோம். சும்மா செம்ம டேஸ்ட்டாக பண்ணி அசத்திருக்கேங்க. நான்வெஜ் சாப்பிடாத நேரத்துலலாம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி, பூரி, தோசைன்ட்டு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே அசத்தலாக இருக்கும். இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துருக்கேங்க. நல்லா 3/4 கிலோ காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணியிலேருந்து காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதிக்கட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் சேர்த்தா பிறகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சு 1 நிமிஷம் தாங்க அடுப்பில் வைக்கணும். அதுக்கப்புறம் வேக வைக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்மளுக்கு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை உடனே இந்த தண்ணியிலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேங்க. 2 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக அடிச்சிருக்கனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அடிச்சிருக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டாச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனுக்கு சிக்கன் 65 பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் எல்லாத்தையுமே. 2 தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாத்திரலாம் பாருங்க, நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். பாருங்க, இப்போ இந்த காலிஃப்ளவருக்கு சேர்த்து தாங்க உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம வேக வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, காலிஃப்ளவர் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு ரெடியானா போதும். இங்க பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இதுலேயும் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க. நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கன போட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கலாம். வாசமே சூப்பராக வருதுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லிச்செடி போட்டுக்கலாங்க. நல்லா மல்லிச்செடி போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். செம்மையாக இருக்குங்க. பாருங்க, இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.